எட்டு வந்திருக்கேன், தேடி பிடிச்சி எட்டு வந்திருக்கேன். இவன் எட்டு வந்திருக்கான், அவன் எட்டு வந்திருக்கான், நீ எட்டு வந்திருக்க. அப்ப 10 ரூபா போட்டாலும் அது நீ வெளிவா நீ வா. அப்ப நீ தானே அவனை வர சொல்லுது, அவங்கள கிடையவே கிடையாது. அழுதாமல இன்னைக்கு மட்டும் என்னையே சேர்க்கிறோம். அன்னைக்கு இவன் சொல்லுதான் ஒன்னும் சொல்ல முடியாது. அது நாளைக்கு அது தரேன். பாவமா இருக்க அதெல்லாம் கூட முடியாது. நான் கடிக்கிற 10 ரூபா கஷ்டப்பட்டு எட்டு வந்திருக்கேன், தேடி பிடிச்சி எட்டு வந்திருக்கேன். இவன் எட்டு வந்திருக்கான், அவன் எட்டு வந்திருக்கான், நீ எட்டு வந்திருக்க. அப்ப 10 ரூபா போட்டாலும் பாவமா அழுதாம. அப்ப நீ வேலையை போ, அவனை வர சொல்லு. அது தர நீ வாழ அப்படி வேலைப்பா. அவங்கள வரைய கூடாது சொல்லிட்டேன். அது நீ வாழ பாத்து அடிச்சு போடுவாங்க. எப்ப வெளியே போ, அவனுக்கு தான் அவன் வரட்டா போகும். அது நீ வெளியே போ, நீ வாழ அது போகணும். அப்ப நீ தானே அவனை வர சொல்லுது, அவங்கள கிடையவே கிடையாது. அழுதாமல என்ன பண்ணிட்டு போட்டு. அப்ப அவனை போய் தக்காளி என்ன பண்ணுவா மதிக்க முடிக்க. அன்னைக்கு மட்டும் என்னையே சேர்க்கிறோம். நானே உன்னைய பாண்டத்தையே காலில் விழுந்தனால வர வச்சிருக்கோங்க. அன்னைக்கு நீ இவன் சொல்லுதான் ஒன்னும் சொல்ல முடியாது. அது தரேன். அடுதான் இங்க உடைய கிடையாது மக்கோ. அன்னைக்கு மட்டும் என்ன சேர்த்தீங்களா? அடேங்க அப்பா, தம்பி பயங்கர கோவக்காரரா இருக்காரு போலே. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளும் கூடயே அப்படின்ற மாதிரி தான் இத பாக்கும்போது நமக்கு ஃபீல் ஆகும். பட் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. இந்த சின்ன பையன் பேசக்கூடிய அந்த அழகான தமிழை கேட்கும் போதே அட அட கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஃபீல் ஆகும். இங்க பசங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கூட்டாஞ்சோறு ஆக்குறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருளெல்லாம் வச்சு இவங்க சாப்பாடாக்க முயற்சி செய்யும் போதுதான் இன்னொரு பையன் கிட்ட எதுவுமே இல்ல, அவனையும் சேர்த்துக்கலாமே அப்படின்னு இந்த கருப்பு சட்டை போட்ட தம்பி ரெக்வஸ்ட் பண்ண. அதெல்லாம் முடியாது, அன்னைக்கு என்ன மட்டும் சேர்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா, உங்களுக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி பயங்கர கோவத்தோட இங்க நின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த குட்டி பையன் பேசுறத பார்க்கும்போதே எங்க அப்பா கடலமுத்து ரொம்ப தான் ஸ்ட்ரிக்ட் போலயே அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். பட் பார்க்கும்போது ரொம்பவே ஃபன்னா இருக்கு. ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு மத்தியில இதெல்லாம் காமன் தாங்க. இப்படி அடிச்சுப்பாங்க கொஞ்ச நேரத்திலேயே இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் டே வாடா ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஜாலியா விளையாடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரியான பருவத்தை நம்ம நிறைய பேர் கடந்து வந்திருக்கோம். சோ அந்த கோபம்ன்றது நியாயம் தான். அந்த கோபத்துலதான் தம்பி இப்படி பேசிட்டாரு போல. பட் பார்க்கவே ஒரு பக்கம் இந்த சின்ன பையன் பேசுறது செம்ம கியூட்டாவும் அழகாவும் இருக்கு. இந்த வீடியோவை டொக்குபாய் அபிஷியல் அப்படின்ற பேஜ்ல இருந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.